இப்படி எல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் என் தம்பி மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன், ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி, ஒரு லைஃப் பார்ட்னர் மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். அவன் என்னடானா கல்யாணம் ஆன நாள்ல இருந்து பொண்டாட்டி பேச்ச கேட்க ஆரம்பிச்சிட்டான். இனிமே அந்த வீட்டுல என்ன இருக்க சொல்றியா? அவர் பண்ணதுல என்னங்க தப்பு இருக்கு? புருஷன்னா பொண்டாட்டி பேச்ச கேட்டுதான் ஆகணும். நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆனா என் பேச்ச நீங்க கேட்டுதானே ஆகணும். நான் உன் பேச்ச கேட்கறது இருக்கட்டும், எனக்கு நீ எல்லா விஷயத்திலயும் எனக்கு லைஃப் பார்ட்னரா இருப்பியா? இதுல என்னங்க சந்தேகம்? இனிமே உங்களுக்கு எல்லாமே நான் தான். ஆமா, உங்களுக்கு தம்பி இருக்கிற விஷயம் இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்ல. இப்ப அவர் எங்க இருக்காரு? நம்பர் 10 பிள்ளையார் கோயில் தெரு, KK நகர். அவர் பேர் என்ன? நான் சொல்றேன். அவன் சின்னசாமி, இந்த கேடி பெரிய சாமி. சார் கை இரும்பு கைடா. இரும்புடியா? பாத்தியா, நாய் மாதிரி கடிச்சிட்டு போறான். வெறி நாய்க்கு பிறந்த பையன். அவனை போய் லவ் பண்றிய நீ? நம்பர் 10 KK நகர் பிள்ளையார் கோயில் தெரு. அங்கதான் அந்த சின்னசாமி இருக்கானா? அவனை நான் தூக்குவேன். பெரிய போர்ஜரி வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் நீங்க என்ன வேலை செய்றீங்கன்னு கேட்டா எதுவுமே சொல்லாம சமாளிச்சிட்டு இருந்தாங்களா? இந்த மனுஷனை நம்பி என் வாழ்க்கையே போச்சு. பெருசா ஏமாந்துட்டேன். இவரை சும்மா விட மாட்டேன். வீட்டுல யாரும் இல்லையா? சின்னசாமி இருக்காரா? இல்ல. அவர் எதுக்கு நீங்க கேக்குறீங்க? அவார்டு கொடுக்கிறதுக்கு தான். ஆமா, நீங்க யாரு? அவரோட மனைவி. சின்னசாமி இப்ப எங்க இருக்காரு? அவர் இப்ப சின்னசாமியாவே இல்லங்க. டாக்டர் பஞ்சபுதமா இருக்காரு, நாகராஜ குருக்களா இருக்காரு, நம்பூதிரியா இருக்காரு. அவர் என்ன நல்லா ஏமாத்திட்டாருங்கிறதுக்காகவா நீங்க அவருக்கு அவார்டு கொடுக்க போறீங்க? இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், நான் சொன்ன அந்த மிட் நைட் 2 மணில இருந்து 4 மணி ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குமே? ஆமா டாக்டர், நீங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணனால தான் என் மனைவி கர்ப்பமா இருக்கா. உங்களை மாதிரி எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் தான் இந்த டாக்டர் தொழிலே நான் கையில எடுத்திருக்கேன். டாக்டர், இவ்வளவு விவரமா ட்ரீட்மெண்ட் பண்றீங்களே, நீங்க படிச்சது இந்தியாவில வெளிநாட்டுலயா? அவன் எங்க படிச்சாலும் நான் சொல்றேன். நான் கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்ல அவன் படிச்சது இந்தியாவிலயா வெளிநாட்டியா அவனை கக்க போறான். உனக்கு ஜெயிலு. அறிவு கட்ட அண்ணா, இவ்வளவு உன்னாலதான். எல்லாம் உன்னால வந்ததா? உன்னாலதான் வந்தது. எல்லாம் உன்னால வந்ததா? உன்னால வந்ததா? அதே நேரத்தில் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க. எல்லாரையும் ஒயில போட்டுருவானுங்க. மோசமான பசங்க.
பின்னாடி புத்துச்சு முடியாது. பால் கடல்ல கரையாத மாதிரி கரையாதீங்க. கால்ல கொஞ்சம் கடந்து விடுறா. போது ஐடியா கூட அன்புக்கு மரியாதை கொடு. எதிரி பின்னாடி நிற்கிறான். வேகமாக போகுது. ஒடியா ஒடியா சீக்கிரம் ஒடியா தம்பி. ஐயோ கலவாச்சியே. தப்பிச்சிட்டோம். ஐயோ வர போட்டு புடிச்சாங்களே தம்பி. ஐயா மாட்டீங்களாடா. எத்தனை நாளா எனக்கு தண்ணி காட்டினீங்க, இப்ப மாட்டீங்களாடா? போலீஸ்காரன்னா அவளை இளக்காரமா போச்சா? பாக்குறதுக்கு தாண்டா நான் போலீஸ், ஆனா உண்மையில நான் பொறிக்கிறா. எழுதி வச்சிருக்கேன். அதிகமா பேசாதீங்கடா, இதுக்கு ஒரு கேஸ் போடுவேன். என்ன மட்டும் தான் மாட்டி விட்டீங்கன்னு நினைச்சேன், ஆனா பப்ளிக் அத்தனை பேருக்கு நீங்க பிரச்சனையா இருக்கீங்க. போலி டாக்டர், போலி நம்பூதிரி, போலி குருக்கள்னு மாறு வேஷமா போடுறீங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் சும்மா இருக்கும்னு நினைச்சீங்களா? ஒவ்வொன்னுக்கு செக்ஷன் வாரியா தண்டனை கொடுத்தா 300 வருஷம் ஜெயில இருப்பீங்க தெரியுமா? நாம 300 வருஷம் இருக்கிறது இருக்கட்டும், இது 3 வருஷம் தாங்குமா? 3 நாள் தாங்குறானா பாரு. என்னடா முடங்குறீங்க? ஐயாவை பார்த்தா உங்களுக்கு கோமாளி மாதிரி தெரியுதா? இல்ல லூசு மாதிரி தெரியும். நிறுத்துங்கடா. கான்ஸ்டபிள், இவனுங்களை தலைகீழ கட்டி உளிச்சிடுங்கயா. பணத்தை கொடுத்தா எழுதி வாங்க வேண்டாமா? வேலை நடக்கிறத பார்த்தா இன்னும் 1 மாசத்துல ஆஸ்பத்திரி துவங்கிடுவாங்க. அந்த பசங்களுக்கு உண்மையிலேயே நல்ல மனசு, பணத்தை கொண்டாந்து கொடுத்தாங்க, மழை மழை மழைன்னு வேலை நடக்குது. நம்ம ஊரு மென்மேலும் முன்னேறிட்டே இருக்குது. அவ்வளவுதான். அண்ணே அண்ணே, என்னப்பா நம்ம சின்ன சாமியும் பெரிய சாமியும் போலீஸ் பிடிச்சிட்டாங்களாம். நாளைக்கு கோச்சு கொண்டு வராங்களாம். போச்சுடா. ஏய், எல்லாம் கிளம்புடா. நிறுத்துமா வேலையை. எல்லாரும் இன்னைக்கு சென்னைக்கு போய் ஆகணும். போடுங்க. ஆர்டர் ஆர்டர். இந்த குற்றத்தை நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன். பொதுமக்களை ஏமாத்தி சம்பாதிச்ச பணத்தை உங்க ஊர் நன்மைக்கு அனுப்புனதா இவங்க சொல்றாங்க. அது உண்மையா? உண்மைதாயா. அந்த பணத்தை வச்சுதான் எங்க ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும், பஸ் வர்றதுக்கு ரோடு போடணும், வாட்டர் டேங்க் கட்டணும், இப்ப ஒரு பெரிய ஆஸ்பத்திரி ஒண்ணு கட்டிட்டு இருக்கிறோம். 50 வருஷமா அரசியல்வாதிகள் செய்து கொடுக்காத அடிப்படை தேவைகள் எல்லாம் ஒரே வருஷத்துல இவங்களால எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஐயா, இவங்க 2 பேரும் காரு, உல்லாச பங்களா, எஸ்டேட்னு அவங்க ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தது இல்லைங்க. அவங்க சம்பாதிச்ச பணம் அத்தனையும் ஊர் மக்களாகிய நாங்க தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். தவறான வழியில சம்பாதிச்ச பணத்தை தான் எங்க ஊரு நன்மைக்காக அனுப்பி வச்சிருக்காங்கிற விஷயமே எங்களுக்கு இப்பதான் தெரிய வருது. இருந்தாலும் அவங்க பரம்பரை திருட இல்லையா. இவங்க 2 பேரும் ஊர்ல உண்மைகளை பேசி ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க தான் இங்க அனுப்பி வச்சோம். ஆனா இங்க போய் பேசியிருக்காங்க. இவங்க 2 பேரும் குழந்தைங்க மாதிரி. நாளைக்கே எங்களால இவங்களை நல்லவங்களா மாத்த முடியும். எங்களுக்காக அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க ஐயா. ஆமாங்க ஐயா. ஐயா, அவங்கள தண்டிக்கிறதா இருந்தா அவங்க கொண்டாந்து கொடுத்த பணத்தை அனுபவிக்கிற எங்க ஊருக்காரவங்க அத்தனை பேரையும் நீங்க தண்டிக்கணும் ஐயா. இவங்க சேட்டையால ஒரு கிராமமே முன்னேறி இருப்பது நல்ல விஷயம்தான். ஆனா இவங்க பொதுமக்களை ஏமாத்தி சம்பாதிச்ச பணத்தை பொதுமக்களுக்கே கொடுத்திருந்தாலும் தப்பு தான். அதனால இவர்களுக்கு 6 மாத கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். மேலும் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டால் கடுமையான தண்டனை வழங்கப்படும் என எச்சரிக்கிறேன். உண்மையை சொன்னா ஊரை விட்டே விரட்டினீங்க, பொய்ய சொன்னா ஜெயில தூக்கி போட்டாங்க. எதை சொல்லி இந்த உலகத்துல வாழ்றதுன்னு எங்களுக்கு தெரியல. அதனால நாங்க இந்த உலகத்தை விட்டே போறோம்.
என்ன ஆச்சு? ஐயோ, அட பாவீங்களே, ஏன்டா இப்படி பண்ணிட்டீங்க? உங்களை சரியா புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டேங்க. அன்னைக்கு நான் தான் உங்களை இன்ஸ்பெக்டர் கிட்ட மாட்டி விட்டேன். என்ன மன்னிக்காமையே போயிட்டீங்களே. என்னங்க, என்ன பாருங்க. என்னங்க, என்னங்க, இப்படி எல்லாம் நீங்க செய்வீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் என்னைக்குமே உங்க பேச்சையே கேட்டிருப்பேனே. ராசா, ராசா, என்ன அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டீங்களே. நான் என்னடா சொல்ல வச்சேன்? எதுவா இருந்தாலும் ஏன்ட்டு சொல்லக்கூடாதா ராசாக்கா? நான் நிறைவேற்றி வைக்க மாட்டேனா? நெஞ்சிலேயே இந்த இடி அடிக்கிறிய, ஏதாவது ஆயிர போகுது. என்ன பாட்டி இந்த அடி அடிக்கிற? அடிச்சே கொன்னுட போல இருக்க. அப்ப நீங்க சாகலையா? அட பாவீங்களா, நீங்க இன்னும் சாகலையா? டேய், இதுலயும் ஃப்ராடா? சேட்டக்கார பசங்களா, உங்களை நானே அடிச்சு கொன்னுறேன்டா. மறுபடியும் போலீஸ்? நான் இப்ப போலீஸா வரல, மச்சாரா வந்திருக்கேன். மச்சான் ஆயிட்டா அப்புறம் எங்களை பிடிக்க மாட்டீங்க. மாமா, கின்னஸுக்கு கடவாசிக்கு போயிட்டு இப்பதானே வரீங்க? அதை எதுக்கு சோதிக்கிறீங்க மாப்பிள? கூட்டிட்டு போய் ஆளு விடாது கடவாசிக்கு வச்சு பின்ன எப்படி விட்டாங்க? நல்லா வாசிக்கு அப்புறம்